வணக்கம், வெல்கம் டு ஐ ஃபேண்டசி. இன்னைக்கு நாம் பார்க்கும்போது சூப்பரான யம்மியான ப்ளஃபி ஆம்லேட் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த ப்ளஃபி ஆம்லேட் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச ரெசிபி தான். இது எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் 2 முட்டை எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ 2 முட்டையில் வெள்ளைக்கரு ஒரு பவுல்லையும் மஞ்சக்கரு ஒரு பவுல்லையும் நம்ம சேர்த்துடலாம். இந்த மாதிரி நம்ம உடைச்சி பண்ணும்போது 2 மிக்ஸ் ஆகாமல் வரும். அதுக்கப்புறமா ஒரு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மஞ்சக்கருவில் நம்ம கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துட்டு சின்னதாக ஒரு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அது தனியாக எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறமா முட்டையோட வெள்ளைக்கருவில் 1 ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு விஸ்க் வச்சுட்டு நல்லா கலந்து விடணும். ஒரு 10 மினிட்ஸ் நம்ம விடாமல் மிக்ஸ் பண்ணி விடணும். நல்லா ப்ளஃபியாக வரும், நல்லா க்ரீம் பதத்தில் வரும். நம்ம தொடர்ந்து நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். பாருங்கள், நல்லா ப்ளஃபியாக வந்துட்டுருக்கு. 10 மினிட்ஸில் நல்லா கலந்து விட்டுட்ருக்கேன். பாருங்கள், நல்லா ப்ளஃபியாக வந்துட்டுருக்கு. இந்த மாதிரி ப்ளஃபியாக வரணும். அப்போ தான் உங்களுக்கு ப்ளஃபி ஆம்லேட்டு சூப்பராக வரும். அது கூடவே நான் எடுத்து வச்சுருக்கிறேன் மஞ்சக்கரு அதில் சேர்த்துடலாம். சேர்த்ததுக்கப்புறம் நம்ம மெல்லமாக கலந்து விட்டுக்கலாம். ரொம்ப ஸ்பீடாக கலந்து விட வேண்டாம். பேன் வச்சுருக்கேன். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துடலாம். நல்லா ஹீட் ஆகட்டும். ஆயில் எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். நான் எடுத்து வச்சுருக்கிற முட்டை அதில் சேர்த்துடலாம். எல்லா பக்கமும் நல்லா ரவுண்ட் ஷேப்பில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். இது நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். சிம்மில் வச்சுருங்க. 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம எடுத்து பார்த்துடலாம். நல்லா அடியில் நல்லா வெந்துருச்சான்னு பார்த்துக்கோங்க. இது நம்ம நல்லா திருப்பி விட்டுடலாம். இந்த மாதிரி நம்ம நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த பக்கம் ஆக்கிட்டு நடுலெல்லாம் நல்லா வேக வச்சிடலாம். நல்லா வேகட்டும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். ப்ளஃபி ஆம்லேட் ரெடி ஆயிடுச்சு. நம்ம பிளேட்டுக்கு எடுத்து வச்சிடலாம். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக எம்மியாக வந்திருக்கு. ரொம்ப சாஃப்டாகவும் இருக்குது. இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதில் எம்மியான ப்ளஃபி ஆம்லேட் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், எவ்வளோ சூப்பராக வந்திருக்குது. இது செஞ்சு பாருங்கள், ரொம்ப சாஃப்டாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அனுப்புகிற எல்லா வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அஸ்ஸலாமு அலைக்கும்.